அழகா இருக்கான்ல? ஆ ரொம்ப அழகா இருக்கான். யூ ஆர் சோ பிளஸ்ட் டு ஹேவ் ஹிம். அவன் நல்லா வளர்த்து காட்டு, விட்டுறாத. இனிமே இவனுக்காகவும் பாலாக்காகவும் சூப்பரா வாழணும்னு ஒரு ட்ரீமே வச்சிருக்கேன். எஸ், லைஃப் இஸ் டு பி கைண்ட், ரைட்? யூ கைஸ் ஆர் டிசர்வ்ட் ஆல்சோ. ஆனா என்ன பாலாவா? அவன் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகணும்னு அவனுக்கு புரியவே மாட்டேங்குது திவ்யா. இப்போ கூட பாரு, அவன் எப்போ வந்துடுவானு ஒரு பயத்தோடய இருக்கண்டதா இருக்கு. டேய், அதான் சொன்னேனேடா, அவன் ஈவினிங் தான் வருவான். பயப்படாத, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன், நீ இரு. ஆனா திவ்யா, ஐயோ வீட்லே ஃபோன் வச்சிட்டானா? தேங்க்யூ திவ்யா. சீக்கிரம் நீயும் ஒரு கல்யாணத்தை பண்ண பாரு குமரா. எஸ், கண்டிப்பா. வீட்டில் பேச்சு போயிட்டு தான் இருக்கு. ஹோப் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே நடந்துடும் நினைக்கிறேன். லெட்ஸ் சி, பார்ப்போம். திவ்யா, யாரோ கதவு தட்டுறாங்க பாரு. எனக்குமே தெரியல யாருன்னு. சரி சரி, நீ உட்காரு உட்காரு. ஃபர்ஸ்ட் யாருன்னு போய் பாரு போ. திவ்யா, வந்து கதவு தர. என்ன திவ்யா இது? ஈவினிங்கா ஒர்க் சொன்னேன், இப்போ வந்துட்டான். என்ன இது? எனக்கும் அதான் தெரியலடா. திவ்யா, கதவு தர. சொல்லு, இப்பதான் எனக்கும் அதுதான் தெரியலன்னு. லாஸ்ட் டைம் மாதிரி என்னதான் அடியில வாங்க முடியாது திவ்யா. இப்போ என்ன பண்ணுவேன்? டேய், நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாதடா. திவ்யா, சரி போ போ. ஏய் எவ்வளவு நேரம்? வரேன் பாலா. Actually go. ஏய் என்னடி எவ்வளவு நேரம் கதவு திறக்கிறதுக்கு? உள்ள பாப்பாக்கு பால் கொடுத்துட்டு இருந்தேன், அதான். ஓ சரி, ரைட்டு. சரி, ஓகே தான். திவ்யா, வந்து நான் இப்போ நான் வெயிலேருந்து வரேன், எனக்கு வேர்க்குது. உனக்கு ஏன் வேர்க்குது? அது வெளியில வெயில்ல, அதான் ரொம்ப உள்ள அனலா இருக்கு. ஆமா, நீ என்ன திடீர்னு வந்துட்ட? ஏதாச்சும் மறந்துட்டியா என்ன? ஆமா. என்ன மறந்துட்ட? தோ விட்டதை தேடிட்டு இருக்கேன். என்னடா தேடிட்டு இருக்க? சொன்னா நானும் தேடுவல்ல. பழைய ஜெட்டி ஒன்று காணோம், அது என் ஃபேவரட்டும் கூட. அதான் கண்ணில் ஏதாவது அடிப்படுதான்னு பார்க்குறேன். சரி, நீ டயர்டா இருப்பேன்னு நினைக்கிறேன், நீ உட்காரு, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு. ஆல்ரெடி ஜூஸ் போட்டு வச்சிருக்க போலியே. இல்லை, கிச்சனில் பார்த்தேன், அதான் கேட்டேன். ஆமா, அது நான் எனக்கு தான் போட்டு வச்சேன். ஓ, அப்போ கிளாஸ் எங்க? ஏன்டா இப்பதான் ஆசையா சொல்லிட்டு இருந்தேன். கிளாஸ் எங்கயோ வெச்சேன். எங்க ஆனா எங்க வெச்சேன்? ஒரு நிமிஷம்.
ம் ம் பாலா, கிளாஸ் கிடைச்சிருச்சு. இங்கதான் இருக்கு. என்னடா என்ன சொன்ன? உனக்கு இப்படி வேர்க்குது? ஒன்றும் இல்லை. ஓகேவா நீ? ம் ஓகே தான். சரி, கேட்கணும்னு நினைச்சேன். எப்ப நமக்கு மேரேஜ்? ம் மேரேஜா? டேய், நமக்கு குழந்தை ஒண்ணு இருக்கு, மறந்துட்டியா? எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ்னா கூட ஓகே தான். என்னடா? எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடு, கொஞ்சம் யோசிச்சு தெளிவாக சொல்லிடுறேன், சரியா? ம் யோசிச்சுட்டேன். என்ன? நம்ம 2 பேரும் ஒன்று சேர வேணானும், நான் உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பணும், பாப்பாவை தனியாக நானே வளர்த்துக்கணும், தெளிவாக யோசிச்சுட்டேன். டேய், திரும்பவும் ஆரம்பிக்காதடா. கரெக்டாக தான் யோசிச்சிருக்கேன். நீ என்ன பண்ணுறேன்னா அந்த கிளாஸ் எடுத்து டேபிள் மேலே வை வை வை. கை அப்படியே என்கிட்ட கொடு. என் கூட வருவியா? வா 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 வா. அப்புறம் லக்கேஜ் பேக்கெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து விட்றேன். ஓகே, யூ மே லீவ் ஃப்ரம் ஹியர். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். என் பையனை எடுத்து கொடுத்துட்டு நீ உள்ள போ. பெருமைக்குன்னு சொல்லிக்கல, இனிமே பையனை நான் தான் வளர்க்க போறேன். ஆஹா, நீ இவ்ளோ டாக்ஸிக்கா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. அப்போ நீ என்ன கூட்டிட்டு வந்தது குழந்தைக்காக மட்டும்தான் இல்ல? வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். அது எப்பறா எப்பவுமே ஹீரோனா தெரியற நம்ம பார்ட்னருக்கு திடீர்னு வெளியே தெரியும்? இல்ல, எனக்கு புரியல. குழந்தை மேல வச்சிருக்கிற ஒரு துளி அன்பு கூட என் மேல இல்லல்ல உனக்கு? ஓஹோ, இப்போ நீ என்ன சமாதானப்படுத்த கூட நீ வரமாட்டல்ல? ஓ, பேசவே மாட்டியா? என் அமைதியை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு இன்னும் நிறைய முதிர்ச்சி வேணும். ஒரு நாள் தெரிய வரும், அப்போ தெரிஞ்சுப்ப. தெரிஞ்சுக்கவே வேணாமே. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாத எந்த லவ்வும் சக்சஸ் கிடையாது. நான் தோத்துட்டேனே நினைச்சுக்கிறேன். அண்ட் என் பாப்பாவை எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். குட் பை. பா, என்ன வெயில்.
வா வா வாழ்க்கை கவிதை படிக்கலாம், விடுகதை இல்லை வாழ்க்கைதான் விடை பெற வேண்டும். பெருவெளி என காதல்தான் இதயங்கள் தீண்டும், சிறு துளியிலும் தாகம்தான் அடங்கிடக்கூடும். சிறுமடலை உன் பேச்சில்தான் உருகி உருகி உயிரும் பெருகும். வாரம் வாரம் வண்ணம் கூடுதே, வாழ்க்கை மீண்டும் என்னை தேடுதே. காணும் யாவும் கைகள் நீட்டுதே. ஐயா பண்ணக்கூடிய ஆள் தான் ஐயா, சூப்பரா பண்ணிட்டியா ஐயா. மீண்டும் மீண்டுமா? இங்கு வா கவிதை படிக்கலாம் ஐயா. மிதக்கும் இலையும் மலையும் நம் துணை எங்கே? ஜீவன் நனையும் முனையும் எனையும் காண்பவர் எங்கே? ஓ, பாதம் துடைத்து உருளும் நதியில் கவலைகள் அங்கே. அழகி உன் பேச்சில் அந்த கடவுளின் வாசம், மழலை பொன் மூச்சில் எந்தன் காயங்கள் ஆறும். வானம் வானம் என்னை தேடுதே, காணும் யாவும் கைகள் நீட்டுதே. காலம் மீண்டும் டேய், இந்த ஸ்கூலில் பாடப்புத்தகம்லாம் பெருசாக ஒன்றும் கற்று தர போகிறது இல்லை. அதுக்குன்னு படிப்பு முக்கியமும் இல்லைன்னு சொல்ல வரலடா. எல்லாத்தையும் தாண்டி உன் திங்கிங் தான், உன் டெசிஷன் தான், நீ யோசிக்கிற வழியில தான் எல்லாமே. பாய் செல்லம். பெருவெளி என காதல் தான் இதயங்கள் தீண்டும், சிறு டேய் கவினே, அப்பா உனக்காக ஒண்ணு வாங்கியிருக்கேன். என்னன்னா ஐபோன். என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ செல்லமோ. வண்ணம் கூடுதே, வாழ்க்கை மீண்டும் என்னை தேடுதே. காணும் யாவும் கைகள் நீட்டுதே, காலம் மீண்டும் கண்கள் காட்டுதே. தெரிலடா, நானும் அதான் ரூமை திடீர்னு திறந்து பார்த்தா மூச்சை இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்கான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. திடீர்னு கார்ட்போர்டில் டீனாக்கு யூஸ் பண்ண பழைய ஆஸ்தமா பாக்ஸ் வச்சு தான் காப்பாற்றினேன். என்னடா சொல்ற மச்சான்? டீனாக்கும் இதே பிரச்சனை தானே இருந்துச்சு. எனக்கும் அவன் ஞாபகம் தான் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போலையே உன் பிள்ளையோட. நாங்கள் எப்படி இருக்குன்னு கேளுப்பா. நீ எரியுதுப்பா, பெத்த வயிறு பற்றி எரியுது. எப்போ பார்த்தாலும் பாலா பாலான்னு ஒன்றை தடவை சுற்றி சுற்றி வரும். உன் வீட்டில் வச்சு எவ்வளோ ஒரு புறம்போக்கு. என் செல்லத்தை கொன்னுட்டோம். என் செல்லத்தோட திருப்பி கொடுக்க முடியுமாடா? இப்படி இங்கே இருக்கல வேற ஒரு பொண்ணோட சுத்த ஆரம்பிச்சிட்டு நீ எவ்வளவு வலிக்கு தெரியுமா எங்களுக்கு? உன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்த, ஆனா இந்த காலத்து பசங்க டக்கு டக்குன்னு மாறிடும்னு சொல்லிட்டு சூப்பரா காமிச்சிட்டு பண்ணி. நான் அவளுக்கு உண்மைதான் பேசாதடா. இதனாலதான்டா பெத்தவங்க காதல்னு சொன்னாலே அவன் எப்படிப்பட்டவன் நல்லா பாத்துக்குவான பயப்படுறாங்க. பேசுறா. என் பொண்ணு ஒன்னால திருப்பி தர முடியுமாடா? சொல்லு, திருப்பி தர முடியுமாடா உன்னால? வேணாங்க வேணாங்க வேணாங்க. பொறுத்தியோட இருக்கே, அவ கூட குடும்பம் நடத்தி சந்தோஷமா நல்லா இரு, நல்லா இரு. ஏ வாடி. என்னங்க ஏங்க, பழசெல்லாம் மறந்து போச்சு கேள்விப்பட்டேன். ஆனா கண்ணு மட்டும் கலங்குது இப்போ.
அக்காவுக்கு ஒன்று ஏதாச்சும் பண்ண முடியுமா உன்னால? காலம் முழுக்க இப்படி பயந்தானாவே இரு. நீ தான் பண்ணுவே மச்சான், பண்ணு. When there is harmony in the home, there is order in the nation. When there is order in the nation, there is peace in the world. எனக்கு பீஸ் இல்லடா எருமை. ஏன் சார்? ஏண்டா இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள் கிளாஸு, இன்றைக்கும் டைமுக்கு வர மாட்டியா? சார் பஸ் லேட் ஆயிடுச்சு. சி உள்ளே போ. இதில் கலாம் சார் வாய்ஸ் வேறு. ஏன் நம்ம பண்ண மாட்டே ஏற்றுக்க மாட்டாங்க? அதுக்கு ஒரு மூஞ்சி வேணும்டா. இப்படி பண்ணால் எப்படி ஏற்றுப்பாங்க? சிப்போடா. ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன் ஹியர். என்னம்மா எல்லாரும் ஐடி கார்டு போட்டுக்கிறீங்க, அதுவும் என் கிளாஸில் ரிமூவ் பண்ணுங்க. அவ்வளோதான், இதோட டைரெக்டாக எக்ஸாம் ஆளு. அதோட காலேஜுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு டாட்டா பாய் பாய் தான் இல்லை? அப்புறம் எல்லாரும் என்ன வேலைக்கு போகலான்னு இருக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். இதோ பாரதி, முந்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏந்திரமா சார், அவன் கொளுத்தோல சேப்பறான் சார். ஐயா சிங்கராக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சைலன்ஸ். வரும்போதே பார்த்தேன் உன்னோட டேலண்ட்டை. தயவு செஞ்சு நீலாம் மீடியா பக்கம் போயிடு. இந்த மேல் படிப்பை படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் உசுர வாங்காத. உக்காரு. மூக்கால சரியாரா. அது யார் பக்கத்தில்? எழுந்துரு. சார் பண்ண போறா. ஏய் ஒரு நிமிஷம் இரு. நீ உட்காரு. நீ பத்தியா? ஏய் 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 பீமா, என்ன குசு குசுன்னு பேசுனீங்க? ஐயோ மாட்டி. உன்னதாண்டா. ஒன்றும் இல்லை சார், சும்மா சும்மா சொல்லு. என்ன? ஒன்றும் இல்லை சார், வெளியே ஒரு பொண்ணு போச்சு, அது எப்படி துப்பட்டா போட்டிருக்கான்னு குமாரன் கமெண்ட் பண்ண சார். மற்றபடி ஒன்றும் இல்லை சார், சும்மா. இதான் நாளைக்கு எக்ஸாம் எல்லாம் கொஸ்டினாக கேட்க போகிறாங்க. குமரேசன் என்னம்மா? ஹே மேன் சார், நான் போய் எப்படி அதுவும் இவன் சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டு சார், பெண்கள்லாம் என் கண்கள் சார். ஏண்டா அப்படி பச்சா போய் பேசுகிறேன்? கண்களு குமரேசன் ఇక్కడ రామా రా రా రా. சார் இப்ப இருக்கா வா சார்? வா நடைய கட்டு வா. மா உன் சாலை கொஞ்சம் கொடுங்க. இப்படி வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வந்து நில்லு. என்ன சார் பண்ண போறீங்க? இப்படி 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 திரும்பு. சார் வாட்ஸ் பதறாத இரு, ஹேப்பனிங்? பதற. இங்க வா, இங்க வா, இங்க வா. என்ன எல்லாரும் முன்னாடியும்? கிட்ட வா, கிட்ட வா. ஆடாம இரு. சார் என்ன பண்றீங்க? சரி, அப்படியே கொஞ்சம் குனி பார்ப்போம். ஏன் குனி. நழுவுதா? அசால்ட்டா கமெண்ட் அடிக்கிற. சொல்லு, உன்னால 1 மணி நேரம் இந்த மாதிரி தாக்கு பிடிக்க முடியுமா? அவங்களுக்கு தெரியும் ஷால் மேலே இருக்கிற கான்சியஸ் என்னன்னு. நம்ம சொல்ல வேண்டியதில்லை, கமெண்ட் அடிக்கணும்னு அவசியமும் இல்லை. போய் உட்காரு போ. சாரி போ சார். போ. நாய் டேய் பசங்களா, அட்வைஸ் பண்ணுறேன்லாம் நினச்சிக்காதீங்கடா. இங்கே இருக்க 40 பேருமே 40 குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே லைஃப்பில் ஒர்க்குன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஒய்ஃபுன்றவளும் முக்கியம். இந்த காலத்தில் லவ்ன்ற பேரில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்கடா. ரொம்ப மாறிடுச்சு. என்னதான்டா? நல்ல வேலை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது வரையும் சந்தோஷம். நீங்களாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருங்க, சைட் அடி, ஊரை சுத்து, நாசமாக போ, என்ன வேணா. ஆனால் உனக்குன்னு புருஷனோ பொண்டாட்டியோ வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக தயவு செஞ்சு உண்மையாக இருக்க பாருங்க. டேய், உங்களுக்காக தொண்டை தண்ணி வத்த கத்தினுக்கிறேன், எவனும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க, நானே தேடி வந்து செருப்பால் அடிப்பேன். உங்கள் பார்ட்னர் எப்படி இருக்காங்களோ அவங்களா இருக்க ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இறங்குங்க. இறங்குனதுக்கப்புறம் இவங்க பர்ஃபெக்ட் இல்லைன்ட்டு ஆளை மாற்றிக்கிட்டு அங்கே கேம் இல்லைன்னு இருக்காதீங்க. இதோ படிக்கிறீங்களா இந்த புக்ஸு, இதெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. உன் சுய அறிவும் உன் சிந்தனையும் மட்டும்தான்.
யுவர் டெசிஷன் மேட்டர்ஸ். ஓகே பசங்களா, எல்லாரும் நல்லா படிங்க, எக்ஸாம் சூப்பராக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். சரியா? பாய். ஏய் மச்சான், கிளாஸ் முடிச்சுட்டு வரல நீ? என்னடா வரலையாமா? கூப்பிட்டு பார்த்தா வரல. சரிவா நம்ம போவோம். ஏய் மச்சான் ஒரு 20 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்றா, தட்டி விட்றா சீக்கிரம்டா. என் ஃபோனில் பேசு. ஏய் மச்சான், திவ்யாவோட பேசணும்டா, புரிஞ்சுக்கடா. என்ன கத்திரி வெயில கத்த விடாது, இரு. இன்னும் வரலையே? இருடா, பண்ணணும், இருடா. ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். எங்கே நம்ம பசங்களை ஆளே காணோம்? தெரிலடா, இவனுக்கு 2 பேரும் ஆனவனு தனியாக போயிடறான். இரு, ஃபோன் அடிக்கிறேன். வந்துச்சு. நன்றிகள் பல. போயிட்டு சாவ போ. சரி. என்னவா? என்ன ப்ரோ? இன்னைக்கு உன் முகத்தை கிழிக்கிறேன் வா. யாரா நீ? எதுக்குடா ஏன் மேல கை வைக்கிற? நீ எல்லாம் இப்படி பேசவே கூடாது. அப்படியே ஒழுங்கு நீ. யோகிது என்னன்னு இன்னைக்கு புட்டு வைக்கிறவா. காய்ஸ், சிங்கிள்ஸ் அண்ட் மிங்கிள்ஸ் மோரட்டு சிங்கிள்ஸ், வாங்க. இன்னைக்கு சரியான சம்பவம் ஒன்று இருக்குது. வாங்க. என்னடா பாக்குற? ஆனா சும்மா சொல்லக்கூடாது. ஓஹோ, நண்பர்கள் வாங்க. ஆனா சரியான நேரத்துல தானே வந்திருக்கீங்க. டேய், உங்ககிட்ட நான் உரைக்கிற மாதிரியே ஒரு விஷயத்த கேட்குறேன். அவனை 2வதா ஒரு பொண்ணை லவ் பண்ண விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. நீங்கெல்லாம் அவனுக்கு உண்மையில தோஸ்தா இல்ல மாமா பசங்களா? ஏய், அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ எதுக்கு அதை பேசுற? இப்போ எதுக்கு உன் மேலே கை வைக்கிற? அதான் எங்க பேச்சு. ஓஹோ, அப்போ மாமா வேலை தான் பார்த்தேன்றத ஒத்துக்கிறீங்க. சூப்பர். வேற லெவல்ரா, ஒத்துக்கிறீங்கடா. செம்மடா. உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்லட்டா? வாங்க சார், வாங்க. இவருடைய முன்னாள் காதலி டீனா இறந்தது மட்டும் தானே உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க எப்படி இறந்தாங்கன்னு உங்க யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாதுல்ல? அந்த சம்பவம் நடக்கும்போது நானும் இருந்தேன், இவனும் இருந்தான். டேய் சொல்றா. டேய் வேணாண்டா மச்சான். சொல்றா. நானும் இவனும் பாலா வீட்டுக்கு சாரி கேட்கலான்னு போனோம். அங்கே பாலா கத்தி வச்சுட்டு கொன்னுட்டேன்னு கத்திட்டு இருந்தான். அப்போ தான் இவன் கொன்னானே எங்களுக்கு தெரியும். பச்சையாக நடிக்கிறாங்க இங்கே. இவன் தாங்க டீனாவை கொன்னான். டேய் என்னடா என்னென்னமோ சொல்கிறானேடா. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? டேய், இந்த எச்ச பையனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி சந்தோஷமா சுத்துற? லவ் பண்ற பேர்ல இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய அழிக்கிறது தான் பிளான். ப்ரோ, அவனுக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் ரொம்ப ஓவர் ப்ரோ. டேய், எவனாச்சும் கிட்ட வந்தீங்க? டேய் ஏய், நான் பண்ணலடா. டேய், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லடா. அதான்டா உண்மை. யோ, ஏய் டேய் டேய், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லடா. டீனாவை லவ் பண்ண
அந்த பொண்ணு உன்னை தானே லவ் பண்ணிச்சு. உன்னை நம்பி வந்த பொண்ணு எப்படா கொல்லணும்னு தோணுச்சு? எதுக்குடா கொன்ன? எனக்கு தெரியாதுடா. எதுக்குடா கொன்ன? எதுக்குடா கொன்ன? பாலா ஒன்னும் இல்ல. என்ன எதுக்காக உன்னை இப்படி போட்டுடுச்சா? அவன தேவதாண்டி. அவனை ஏன் இப்படி போட்டு அடிச்சிருக்க? மனுஷனா நீ? சீ, உனக்கு அறிவில்ல? மாமா, நீ எப்படி அவனுக்கு ரெண்டாவதோ அதே மாதிரி அவனும் உனக்கு ரெண்டாவது தான். என்ன புரியலையா? இத உங்க எல்லாருக்குமே புரியுற மாதிரி நான் ஒரு பாட்டா பாடி காட்டவா? அவன் பொழுதுபோக்குக்கு ஒரு ஃபிகரை பார்க்குறான், அவன் செலவு பண்ணத்தான் ஒரு லூச தேடுறான். சிப்ப உங்க எல்லாருக்கும் தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. தன்னோட ஆளுக்கு உண்மையா இருப்பினா மட்டும் லவ் பண்ணுங்க. இல்ல இவனை மாதிரி எச்சத்தனமா தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவனாச்சும் சுத்திக்கிட்டு இருந்தீங்க, சாவடிச்சு போட்டுருவேன். டேய் இல்ல, இனிமே உன் பேர் பாலா கிடையாதுடா. ஐட்டம்னு பேர் மாத்தி வச்சுக்கோ, கரெக்டா இருக்கும். உன்னை நம்பி வந்த பொண்ணு இப்படி அநியாயமா கொண்டு என்னோரா நான் அந்த அடி அடிக்கிறானா என்ன வேடிக்கை பார்க்குறீங்க நீங்களா? அவன் அடிச்ச அடியில் கண்ட இடத்துலலாம் வலிக்குதுடா எனக்கு. உடம்புல குடல் கிட்னிலாம் இருக்குதான்னு தெரியல, மொத்தமும் ஃபீல் ஆச்சுடா எனக்கு. டேய் ஐயா தடுக்க வந்தோம். நீங்கள் சுத்த மூடுங்கயா. ரைட்யா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், எல்லாத்தையும் கூட விட்டுறேன். நம்மளா ஃப்ரெண்ட்ஸ் தானடா? சொல்லு, வாயை திறந்து சொல்லு, ஃப்ரெண்ட்ஸ் தானே? வாயை திறந்து சொல்லு. ஆமாண்டா. அப்புறம் எதுக்குடா டீனா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணதை என்கிட்ட மறைச்சிங்க? சொல்லு, நீ நான் திருட்டு மொழி மொழிகிற சொல்லு. என் கையாலே 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 கொன்னங்கிறான், சொல்லிட்டு போறான் நான் அசிங்கப்படுத்திட்டு. ஆனா கமுக்கம் தாண்டா நீங்க எல்லாம். சூப்பரா நீங்க. எனக்காக இனிமே ஒரு நாயும் இருக்க வேணாம். ஏய் நாயே கிளம்புடா, கிளம்புடா நாய், கிளம்பு. போடா நாய், போடா. அவ்வளவுதான் உனக்கு. அந்த இடத்துல அடிக்கிறாயா, வலிக்குதியா? பசங்க மேல கை வச்சுனுக்குற. மச்சான் விடு விடு. ஆமாண்டா, கிட்ட இருந்து மறைச்சோம். இப்ப என்ன? மச்சான் எதுக்கு மச்சான் மறைச்சோம்? இவன் நல்லதுக்காக தானே மறைச்சோம். ஆமாண்டா, டீனான்னு ஒரு பொண்ணு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண, அவன் இப்ப உயிரோடவும் இல்ல. இப்ப என்ன பண்ண முடியும் உன்னால? இந்த பாரா, அவனை திரும்பி வர போறது இல்ல. அட்லீஸ்ட் அவன் ஞாபகமாவது உனக்கு இருக்கா? இல்ல மச்சான், உனக்கு ஒன்று சொல்கிறேன்டா. திவ்யா, நீ இப்போ ஒரு பொண்ணு வாழ்க்கையில் நீ போயிட்டடா. எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த பொண்ணுக்காக வாழப்படுறா. சூப்பர்ரா. பாத்தியா, இப்ப கூட உன் நல்லதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் திருந்தவே மாட்டான்டா. படா. நீயும் என்னடா? படா. போ போ. உனக்கு தனியா சொல்லுமா? படா. மச்சான்டா மொத்தம் ஒத்த இவனுங்க இஷ்டமாயிருக்கு பேசின்னு இருக்கானுங்க. எதுக்கு தான் இருக்கானுங்களோ ஃப்ரெண்ட்ஸுன்னு. பண்ணா தடிக்கிறா. என்னடா அது?
ஆமாண்டா டீனான்னு ஒரு பொண்ணு ஒரு ஃபீல் பண்ணி லவ் பண்ணேன். அவன் இப்போ உயிரோடவும் இல்லை. இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால? என்னால் என்ன பண்ண முடியுமா? தூக்காட்டண்டா பேக்கப். இந்த காலேஜில் நெட்வொர்க் மயிரே வராதே. டீனா மிஸ்டர் பிகே, உன் பொண்டாட்டி உனக்காக எவ்வளோ நேரம் தாண்டா வெயிட் பண்ணுறது? கொஞ்சம் சீக்கிரம் வாடா. ஐ லவ் யூ as always. ஒருவேளை உண்மையாவே உன் வாழ்க்கையில் என்னை இழந்துட்டேன்னா? காலம் கடந்து முன்னே நினைக்கிறேன் இடைவெளிகள் போதும். தமிழ் பாய் அண்ட் தெலுங்கு கேர்ள் மேக்ஸ் தி பெஸ்ட் பேர். என்ன சரிதானா? தமிழ் பாய் தெலுங்கு கேர்ள் லாஸ்ட் தி பெஸ்ட். தாண்டி உடைந்து நானும் எழுந்து நிற்கிறேன். வா வைப் பண்ணலாம். என்ன நல்லா வச்சு பார்த்துப்பல. நான் போனதுக்கு அப்புறம் என்னடா பண்ணுவேன்? அவ்வளோதான் வாழ்க்கை.